இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுங்க. சரி, ஓகே, பிஸ்மில்லா. கடைசியா நாங்க பெரிய ஹா பத்தி பார்த்து கொண்டு வரோமேனா. ஆமாங்க சார். கொண்டாவும் பாவம். من شر الوسواس மாஷா அல்லா. الخناس ரெண்டாவது. إن ربهم بهم يومئذ لخبير. மாஷா அல்லா. மூணாவது. وأخرجت و آبல. الأرض و أخ. و و أخ. وأخرجت الأرض أثقالها. திருப்பி போதுமா. وأخرجت الأرض أثقالها. ம். நாலாவது. ليلة القدر خير من ألف شهر. அல்ஃபி. அது போல. ألف ألف ألف. அல்ஃபி ஷஹ். அல்ஃபி என்று போகல அது. أوكي. ليلة القدر خير من ألف شهر. மூணாவதுங்க. وأخرجت الأرض أثقالها. ரெண்டாவது. إن ربهم بهم يومئذ لخبير. குட். பாவம். خلق الإنسان من علق. خلق الإنسان. ஈட உச்சரி இன்சான் ஈய ஏக்கு மாத்த வேணும். ஈசான். أوكي إن شاء الله. خلق الإنسان من علق. ம். ரெண்டாவது. ولل وللآخرة خير لك من الأولى. திருப்பி போதுங்க. وللآخرة خير لك من الأولى. மூணாவது. ولا يخاف عقباها. يخاف. خافن தூக்குங்க. ولا يخاف عقباها. நாலாவது. من أي شيء خلقه. போதும். وأم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. திருப்பி போதுங்க. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. ரெண்டாவது. وجوه يومئذ خاشعة. மூணாவது. لقد خلقنا الإنسان في كبد. திருப்பி போதுங்க. لقد خلقنا الإنسان في كبد. நாலாவது. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. أحسن طاء اللتاء. أحسن تقويم. تقويم. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. ஹை, நான் இன்றைக்கு இன்னும் ஒரு விஷயத்தை படிக்க போறோம்.
வசனங்கள்ல ஓகேங்க ஷேக். சில இடங்கள்ல நாங்க திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி ஓத தேவையில்லை என்ன முக்கியமான இடம் உண்டு இது. எங்களுக்கு தெரியும் அதுல உண்டு ஓகேங்க. வகுப்புடைய அடையாளங்கள் தெரியுமா. நிறுத்தக்கூடிய நிறுத்தல் அடையாளங்கள் வார சந்தர்ப்பத்துல நாங்க திருப்பி ஓத தேவையில்லை. ரெண்டாவது அஹ், ம். அது அது விளங்குதா என்னன்னு சொல்லி இந்த வந்து இது பாருங்க. எனக்கு புரியலைங்க ஷேக். புரியுது புரிஞ்சா வரீடா. இல்ல புரியலைங்க ஷேக். வக்ஃபுடைய அடையாளங்கன்னா இந்த மாதிரிங்களா? வகுப்பு அடையாளங்கள் சொன்னா இந்த மாதிரி சிறிய சிறிய எழுத்துக்கள் குர்ஆன்ல சில இடங்கள்ல இங்கே வரும். சின்ன தா வரும், ஓகேங்க ஷேக். சின்ன காஃப் வரும், சின்ன ஜீம் வரும். சரியா சாது ஓகேங்க லாம் ஷேக். யான்னு ஒரு இடத்துல வரும். சாதும் ஓகேங்க லாமும் ஷேக். யாவும் சேர்ந்து வரும். காஃப் லாம் யா சேர்ந்து வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன அடையாளங்கள் எழுத்துக்கள் வரும். அப்ப அந்த ஓகேங்க அடையாளங்கள் ஷேக். சொல்ற மெசேஜ் என்னென்றால் உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த இடத்துல நிறுத்தி ஓதலாம். திருப்பி நீங்க முன்னாடி இந்த அவ்வளத்தையும் திருப்பி ஓத தேவையில்லை. ஓகேங்க ஷேக். சரி. எஸ். ரெண்டாவது பாருங்க வசனத்தில் இடையில வரும் சொல் இந்த எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு பாருங்க இங்க வாவை கொண்டு ஸ்டார்ட் பண்ணப்படுது. இப்ப இது ம். ஒரு பெரிய ஓகேங்க வசனம் ஷேக். தானே. ஆமாங்க ஷேக். எல்லாத்தையும் ஒரே மூச்சில ஓத கஷ்டம் என்று சொன்னா நீங்க இந்த இடத்துல நிப்பாட்டலாம். எப்படி மகான ரப்பி என்று நிப்பாட்டலாம். நிப்பாட்டின என்ன செய்யணும், திருப்பி மகாம ரப்பியிலேருந்து ஓத தேவையில்லை. ம். என்ன ம். செய்யலாம், இந்த வேர்லேருந்து ஓதி கொண்டு போகலாம். வா. وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. அப்ப அந்த ரிப்பீட் பண்ற அந்த இடம் ஓதி ஓதி திருப்பி ஓதினத்தை திருப்பி ஓதி கொண்டு போற அந்த இடம் இந்த இடத்துல ஓத தேவைப்படுறதுல ம். உண்டு. எனவே எங்களோட ஓதல்ல ஓகேங்க. டயர்ட் ஆகிற விஷயம் ஒன்று நடக்காது. இது ஒரு ரெண்டாவது ம். விஷயம். ஓகேங்க ஷேக். ஹை. பாருங்க இதுல ஃபேவ் பாருங்க. ம். மினல் ம். ஜின்னு என்று நிப்பாட்டினம் என்றால் திருப்பி என்ன செய்யலாம், ஃபேல இருந்து திருப்பி ஸ்டார்ட் ஓகே. பண்ணலாம். ஃபகாலு என்று போகலாம். திருப்பி இந்த மினல் ஓகேங்க ஜின்ன ஷேக். நிப்பாட்டிட்டு மினல் ஜின்னு சொல்லி திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டு போக தேவையில்லை. இது விளங்கினா. ம். சரிங்க ஷேக். ஓகேங்க ஷேக். சரி. மூணாவது ஒன்று இது வசனத்தின் இடையில சும்ம என்ற சொல் வாரது. இந்த சொல்லுக்கும் அதே ரூல்ஸ் தான். இந்த இடத்துல பாருங்க ஓகேங்க ஷேக். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சும்மா வந்திக்குது. அதுக்கு முன்னாடிக்கிற சொல்லோட சேர்ந்ததாக வந்திக்குது. ம். ரெண்டு பக்கத்து பக்கத்துல வந்தால் நான் கொஞ்சம் யோசனையோட இது வரணும். என்ன விஷயம் என்றால் இப்படி பக்கத்து பக்கத்து அடுத்தடுத்த சொற்கள்ல இந்த மாதிரியான ஏற்பாடுகள் வரும் என்று சொன்னால் வ ஃப சும்ம இந்த மாதிரி சொற்கள் பக்கத்து பக்கத்துல தொடர்ந்து வரும் என்றால் முதலாவது ம். வாரத்தை எப்போதும் முன்பகுதியோட சேர்த்துக்கணும். அப்படி என்றால் இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன் இப்படி நிப்பாட்டே இயலாது. ஓகேங்க என்ன ஷேக். செய்யணும், இந்த வல் முஃமினாத்தை இவரோட சேர்த்து விட்டுக்கொள்ளணும். இன்கேஸ் நாங்க ம். முஃமினூன் முஃமினீன் நிப்பாட்டிட்டோம் என்றால் கூட திருப்பி என்ன செய்யணும், ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் என்று தான் நிப்பாட்டணும். ம். அதுக்கு பின்னாடி நீங்க எப்படி போகலாம், சும்ம லம் யதூபு என்று போகலாம். ஃபலஹும் ஓகேங்க ஷேக். அஸாபு ஜஹன்னம் வலஹும் அஸாபுல் ஹரீக் இப்படி போகலாம். ம். ஓகேங்க கிட்ட ஷேக். கிட்ட வார நேரத்துல மட்டும் முதல் பகுதியை சேர்த்துக்கொள்ளணும். இது இந்த பகுதியை படிக்கிறதால வர முக்கியமான பிரதிபல நன்மை என்னென்றால் குர்ஆன்ட ஒழுங்க நாங்க ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அத்தியாவசியம் இல்லாத ஓகே. ஏனைய சந்தர்ப்பங்கள்ல அதுக்கு வா வந்து இல்ல சும்மா வந்து இல்ல ஃப வந்து இல்ல என்ற சந்தர்ப்பங்களை தவிர வேற எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க முன்னுக்கு போயிட்டு ரிப்பீட் பண்ணி ஓதுறத தவிர்த்து கொள்ளணும் ஓதல்ல. இது ஒரு உங்களோட ஓதலை நீங்க டெவலப் பண்ணி கொள்றதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். இது விளங்கினா. ஆ புரியுதுங்க ஷேக். சரி. அதோட இன்ஷா அல்லாஹ் எங்கட 3 ஹாக்களுக்கு இடையில் இருக்கிற பாடம் முடியுது. இதுல உங்களுக்குள்ள ஒர்க் என்னன்னு சொன்னா 3 ஹா தொடர்பான ஒற்றுமை வேற்றுமைகளை நீங்க படிச்சுக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு சம்மரி பண்ணி போட்டிக்கிறோம். ஓகேங்க ஷேக். நீங்க 3யுமே சரிங்க ஷேக். டார்கெட் பண்ணி நிறைய வசனங்களை நீங்க பழகிட்டு வந்தா உங்க அடுத்த பாடத்துக்கு புதிய கான்செப்ட் நான் போகலாம் இன்ஷா அல்லாஹ். 6வது சாப்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி.
ஓகேங்க ஷேக் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும்